இருக்கிற முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமான அதிகாரிகள் இந்த பிள்ளைகளினுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு கட்டாயம் வந்திருக்கலாம். ஆனா யாருமே வந்தது போல எனக்கு தெரியல. මේ වගේ ඒ වගේම කතා කරනවා කැබඩ ඒරියාවේ මේවල ළමයි 3000 කැම්පස් එකේ வார்ஷிக இகமேலும் கடுத்து பண்ண நாமும் பரிசெல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்காங்க. இருந்தாலும் எவ்வளவு ஒரு துன்பமான விஷயம். அப்ப இந்த அரசாங்கமும் தொடர்ச்சியாக சாக்கு போக்குகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்காம பாருங்க எவ்வளவு பிள்ளைகள் இவ்வளவு பேரும் உண்மையாகவே எவ்வளவு கனவுகளோட வசதி இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான உட்கட்டமைப்பு வசதி, இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா எதுவுமே தீர்க்கப்படவில்லை. ஆனா ஒரு தங்களுக்கான விடுதிகள் கூட இல்ல, அதுல ஒரு சரியான வசதி இல்லை அப்படின்றது ஒரு பாரதூரமான ஒரு விஷயம். அது ஒரு நல்ல விஷயம் ஒன்று இல்லை. உலகில் வாழும் அனைத்து சொந்தங்களுக்குமே வணக்கம். இந்த பின்னுக்கு பாருங்க, இது எந்த இடம்னா திருகோணமலை மாவட்டத்துல கோணேசபுரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இது உள்ளுக்கு நேரா போனோம்னா ஒரு கேம்பஸ் ஒன்று இருக்குது. அந்த கேம்பஸ்ல படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் பாருங்க எவ்வளவு போராட்டம் ஒன்று எடுத்து கொண்டிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் என்று பாத்தீங்கன்னா இவங்க 2022ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டுக்கு படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு விடுதி வசதி இல்லையா, அங்க விடுதி வசதி இல்லை. இப்படி நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு உட்கட்டமைப்பு வசதி இல்லை. இப்படி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்குது. ஆனா என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னா இங்க எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்த மாதிரிக்கு தெரியல. அதே மாதிரிக்கு வேற ஏதாவது முக்கியமான அதிகாரிகள் வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் எதுவுமே தெரியல. ஹாஸ்டல் வசதி இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான உட்கட்டமைப்பு வசதி, இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா எதுவுமே தீர்க்கப்படவில்லை. அவங்க வெளியில தான் தங்க வேண்டியிருக்கு. இப்படி சில விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. தமிழ் மொழியில கதைக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டனா ஒருத்தருமே இல்லை. சில நேரத்துக்கு கதைக்கிறதுக்கு வெக்கத்துல கதைக்கிறாங்க இல்லையான்னு தெரியல. ஆனா சிங்கள மொழியில கதைக்கிறதுக்கு பெரிய மாதிரி எல்லாம் கதைக்கிறாங்க. தமிழ் மொழியில பாத்தீங்கன்னா கதைக்கிறதுக்கு இல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா 2020 எழுதி இருக்காங்க. நான் பாக்குறேன் பாருங்க 2022ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைவரும் விடுதி பாருங்க எவ்வளவு பிள்ளைகள் இவ்வளவு பேரும் உண்மையாகவே எவ்வளவு கனவுகளோட இந்த பூமியில எங்கட மண்ணில சந்தோஷமா சிங்கள மொழி பேசக்கூடிய ஒரு பொடியமார்கள் பிள்ளைகளாக இருந்தா கூட பல கனவுகளோடு இருப்பாங்க. இப்ப இப்படி வீதியில் இறங்கி போராட்டங்கள் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்று இல்லை, இது ஒரு கவலையான ஒரு விஷயம் உண்டு. அப்ப போலீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இருக்காங்க. இருந்தாலும் எவ்வளவு ஒரு துன்பமான விஷயம். அப்ப இந்த அரசாங்கமும் தொடர்ச்சியாக சாக்கு போக்குகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்காம கட்டாயம் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களோ இல்லாட்டிக்கு வேற முக்கியமான அதிகாரிகள் யாராவது வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாக்கக்குள்ள நான் கேட்கும்போது யாருமே வந்த மாதிரி தெரியல. சோ உண்மையாவே எங்கட பிள்ளைகள் எங்கட இவங்கெல்லாம் இப்படி போராட்டம் நடக்கிறத வாய்ப்பாட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதுக்கு எப்பதான் தீர்வு கிடைக்கும், எப்பதான் இதுக்கான ஒரு மாற்றம் வரும் அப்படின்றது தெரியாது. உண்மையாகவே இந்த நிலைமை பாத்தீங்கன்னா மாற வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
அடிப்படையான பிரச்சனைகள் தான்டா. ஒரு கேம்பஸ்ல வந்து ஒரு பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா வந்து தங்குறதுக்கான ஒரு வசதி கூட இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு துன்பமான விஷயம். அதற்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் நான் சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உட்கட்டமைப்பு வசதிகள் இல்ல, இதை வந்து தரத்தை வந்து உயர்த்தணும். இந்த ஒரு கேம்பஸ் தரம் வந்து யூனிவர்சிட்டி அளவுக்கு அப்படிலாம் நிறைய சிக்கல் எல்லாம் கழிச்சு கொண்டிருக்காங்க. ஒரு நிறைய பிரச்சனை போகுது. எதுவாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி இந்த பிள்ளைகள் நாடு எல்லாமே ஒரு சுமூகமான நிலைக்கு வரணும் அப்படின்னு நான் மட்டுமில்ல எல்லா மக்களினுடைய விருப்பமும். பாப்பம் என்ன நடக்கிறது. කතා කරනවන කැබඩ ඒරියාව මේවල ළමයි 3000 කැම්පස් එක වාර්ෂික ඉගෙනීම් කටයුතු කරනවා. නමුත් අවශ්‍ය කරන කැබඩ ඒරියා පාස් ගන්න නැහැ, ආපන ශාලා පාස් ගන්න නැහැ. අපි මේ පීඨාධිපතිවරයාගෙන් ඉල්ලුවාටයි කියලා එච්චර නමය කරන්න කියලා. මේ පීඨාධිපතියා බයිලා ගැව්වා. ඒක එහෙම කරන්න බෑ කියලා. ළමයි හැටියට අපි බලාපොරොත්තු වෙනවා. මේ හැමෝම මේක පිළිබඳව අපේ ඇස් කන් යොමු කර හොඳින් බලාගෙන මේ මණ්ඩප විශ්වවිද්‍යාලයක් දක්වා උසස් කරයි කියලා පරමාර්ථයෙන් අපි බලා සිටිනවා. සියලු දෙනාට ස්තුතියි. இந்த புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடும் பாருங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற பிள்ளைகள் பல கனவுகளோட பல லட்சியத்தோட வந்து இந்த எதிர்காலத்தை நாங்க வந்து உருவாக்கணும் அப்படின்னு போராடுவாங்க. ஆனா இன்றைக்கு ரோட்ல இப்படி உட்கார்ந்து இருந்து போராட்டத்தை செய்யறாங்க அப்படின்னா இது ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு, இது வந்து ஒரு துன்பமான ஒரு விஷயம் உண்டு. கட்டாயம் இந்த நிலைமை வந்து இந்த அரசாங்கத்திலையும் தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றது தெரியாது. கட்டாயம் வந்து இந்த நிலைமை மாறணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, இதுல வந்து என்ன ஒரு கவலையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொழி பேசக்கூடிய யாருமே வந்து இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நான் கேட்டேன் நான், ஆனா யாருமே முன்வரல. யாருமே வந்து பாத்தீங்கன்னா இல்ல தமிழ் மொழி பேசக்கூடிய ஒருத்தவங்க இல்ல அப்படின்னாங்க. சோ பாருங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இந்த மாதிரிக்கு போறது பெரிய ஒரு துன்பமான ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்துதான். பாருங்க, முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இங்க இருக்கிற முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், முக்கியமான அதிகாரிகள் இந்த பிள்ளைகளினுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு கட்டாயம் வந்திருக்கலாம். ஆனா யாருமே வந்து வந்தது போல எனக்கு தெரியல. நானும் கேட்டேன், யாருமே வரையில அப்படின்னு சொன்னாங்க. சோ எவ்வளவு பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம் ஒன்று பாருங்க. இதுக்கு பெருசா யாருமே வந்து பண்ற மாதிரிக்கு யாருமே செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெருசா வந்து தெரியல. பாருங்க எவ்வளவு கட நேரம் வந்து நான் வந்து இந்த வீடியோவை கூட வரல. நான் வேறொரு அலுவலகம் கூட்டமா அப்படின்னு பார்த்தா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க. உண்மையாகவே அரசாங்கம் வந்து இந்த பொறியமாறுகள் பிரச்சனையை வந்து கட்டாயம் தீர்க்கணும். படிக்கிற வயசுல வந்து ஆர்ப்பாட்டம் பண்றது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு தங்களுக்கான விடுதிகள் கூட வந்து இல்ல, அதுல வந்து ஒரு சரியான வசதி இல்லை அப்படின்றது ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் வந்து அது ஒரு நல்ல விஷயம் ஒன்று இல்லை. பெரிய ஜோக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றத்துல வந்து கதைக்கிற சத்தத்துக்கு நானும் கதைக்கிறது கேட்கலான்னு தெரியல. பாராளுமன்றத்தை பாத்தீங்கன்னா நாய்க்கு இந்த அரசு கட்டுப்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா நாய் வந்து ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நான் பார்த்தேன். அது பயங்கரமான பயங்கர மோசமா இருந்துச்சு. அப்படி இவ்வளவு வருஷம் இத்தனை காலமா நாய் இல்லையா? நாய் இருந்ததுன்னு இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு. நாட்டை கட்டி எழுப்பணும் அப்படியா இருந்துச்சுன்னா இந்த அரசாங்கத்துக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கு, நல்ல திட்டங்கள் இருக்குது, நல்ல முயற்சிகள் இருக்குது. ஆனா இந்த மாதிரியான கேள்வி போக்குகளை பண்ணாம கட்டாயம் வந்து நாட்டை முன்னேற்றி கொண்டு போறதுக்கு முயற்சி செய்வாங்க. பாருங்கடா, எவ்வளவு பிள்ளைகள் என்னன்னு இவ்வளவு பிள்ளைகள் இந்த ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. உண்மையாக ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருந்துச்சுன்னா கட்டாயம் அரசாங்கம் கவனத்துல எடுத்து அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும். இல்ல அப்படியா இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கான்னு நான் நினைக்கிறேன். பாருங்க எவ்வளவு பிள்ளைகள்றாப்பா, பயங்கரமா கத்துறாங்க. கத்துறதுக்கு வீடியோ கூட வந்து நம்மளால கதைக்க முடியல. நம்ம வந்து கதைக்கிறது கேட்க மாட்டேன்னு தெரியாது. ஏன் பாக்குறதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஏன் வரல அப்படின்றது எனக்கு தெரியல. இவ்வளவு பிள்ளைகளும் இந்த மண்ணில இந்த நாட்டுல வாழக்கூடிய பிரஜைகள் அவங்களோட பிரச்சனைகள் அவங்க கதைக்கிறாங்க அப்படியாக இருந்துச்சுன்னா அதை வந்து கட்டாயம் லிசன் பண்ணி கேட்கணும். என்ன பிரச்சனை, என்ன சொல்றாங்க, அதை செய்ய முடியுமோ செய்ய முடியலையோ ஒரு மனசுக்கு ஆறுதலுக்காவது வந்து சரி ஓகே எங்கட சொந்தங்கள் தானடாப்பா, எங்கட பிள்ளைகள் தானே, நாங்க தான் ஒரு அரசாங்கத்துக்கு இப்ப புதுசா வந்திருக்கிறோம், முயற்சிகளை நாங்க எடுப்போம், எதையாவது ஒரு தீர்வு திட்டத்தை நாங்க தருவோம், இது போல எதையாவது ஒரு விஷயங்களை கதைக்கலாம்னு. அப்ப ஒருத்தனையும் காண இல்லை. அந்த பிள்ளைகள் பாட்டுக்கு பாருங்க அந்த போராட்டத்தை பண்ணி போட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. உண்மையாகவே கண்டிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தருமே வரல. அதுதான் இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம் உறவுகளே. நன்றி.